நீங்கள் தான் செல்வத்தோட உச்சத்தில் இருக்க போகிறீங்க. ஏன்னா கடைசியில் கொடுக்கக்கூடிய அந்த சூரிய திசை, சந்திர திசை, அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய் திசையில் ஒரு நிலையான பொருளை கொடுத்து உங்களை வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவர் கொண்டு போய் விடப்போவார். ஸோ ராகு முன்னாடி கொடுத்தாருன்னா பின்னாடி பிடுங்கிடுவார், முன்னாடி கொடுக்காம கஷ்டப்படுத்தினாருன்னா பின்னாடி ஒரு சுகபோக வாழ்க்கையை வந்து அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ ராகுதசை முடியும் போதே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வயசுக்கிட்ட அவங்க நெருங்கிடுவாங்க. 50-55 வயசு நெருங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த குருதசை என்னன்னா அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குது. ஏன்னா அவர் 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் உடையப்பட்டவராக வரும்போது அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்குது. நிறைய பேருக்கு சில சமயம் அவர்களுக்கான 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மோட்சஸ்தானத்தையும் அது இண்டிகேட் பண்ணுது. நான் சொன்ன மாதிரி எல்லா தசையும் ஒரு மனுஷனுக்குள்ள வராதில்லை. அப்போ இது 18 வருஷம், இது 16 வருஷம்லாம் வரும்போது ஆல்மோஸ்ட் அவர்களுடைய ஜனன காலத்தை பொறுத்து, அந்த பிளானட்டை பொறுத்து ஒரு 67 வயது வரைக்கும் இவர் நல்லவருப்பா, இவர்கிட்ட போய் கேட்டால் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதும் இந்த குருதசை இல்லைன்னு அவருக்கு கிடைக்குது. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய சுயஜாதகம் நன்றாக அமைந்து விட்டது என்றால் அவர்கள் மாதிரியான ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து திறமசாலிங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் எல்லாருக்கும் பொறாம மேஷராசிக்காரங்களை பார்த்து வருது.